ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி போவோம். இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவில் நேம் வந்து ஆதிகேசவ பெருமாள் கோவில். இந்த பாருங்கள், இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து வெளி சைடு தான். இந்த கோவில் உள்ளே வந்து நமக்கு மொபைல் வந்து அலோடு கிடையாது. அதனால தான் நான் வெளியே நின்றுட்டு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. ரொம்ப இந்த கோவில் சூப்பராக இருக்கும். இது இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த கோவில். அதுக்குள்ளே வந்து நிறைய தூண்லாம் இருக்குது இந்த கோவில். பாருங்கள், இதுதான் இதுதான் மெயினான சாமி. இந்த பெருமாள் வந்து படுத்தா மாதிரி இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி படுத்தா மாதிரி பெருமாள் சாமி பார்த்ததில்ல. நின்னா மாதிரி தான் பார்த்துருக்கேன் நம்ம ஊரில். இந்த ஊரில் வந்து படுத்தா மாதிரி பெருமாள் அவ்வளோ பெரிய சிலை. இந்த சிலை இது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸும் கூட. இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாமி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பெரிய வெயிட்டான கல்லை வச்சு இந்த ஒரு சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க. இது பாருங்கள், இந்த கோவில் எவ்வளோ பாருங்கள். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸும். இந்த கோவிலுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு கிருஷ்ணர் கோவிலும் இருக்குது. சின்ன கிருஷ்ணர் கோவிலும் இருக்குது. பாருங்கள், இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த சைடில் அங்கே சின்ன சின்ன கோவில் இருக்குது. நரசிம்மன் கோவில்லாம் இருக்குது. பாருங்கள், இது பாருங்கள், இதுதான் இது மாதிரி தான் இருக்கும் அந்த சாமி. நமக்கு வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ எடுக்க முடியாது. நம்ம கூகுள்லேயே சர்ச் பண்ணால் கூட நம்ம வந்து இந்த ஃபோட்டோ மட்டும்தான் வரும். இந்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது கூகுள்லேயுமே. நம்ம உள்ளே வந்து போயிட்டு ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க முடியாது, அலோட் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.